அருமையான மாலை வேளையில் காற்று பலமாக வீசிக்கொண்டிருந்த நேரத்தில் நாம் எந்த இடத்திற்கு செல்கிறோம் என்று நமக்கே தெரியவில்லை. அப்படி இன்றைக்கு நாம் வந்த இடத்தை பார்ப்போம் மக்களை. அப்படி இன்றைக்கி நம்ம வந்த இடம்தான் ஒரு பழத்தை பார்க்க வந்திருக்கோம். இது எங்கள் ஊரில் வயல் பக்கத்தில் இருக்க ரம்குட்டானா ரங்குட்டானோ ஏதோ ஒன்று மக்களை. ஆனால் நாங்கள் அதிகமாக இதனுடைய அணில் பழம்னு சொல்லுவோம். அணில் இங்கே பாருங்கள் எவ்வளோ மஞ்சாட்டு கொஞ்சம் கலரெல்லாம் வித்தியாசமாக இருக்குது மக்களை. இது நம்ம இனி விதை எப்படி இருக்குது நம்ம அதை சாப்பிட்டு பார்க்க போகிறோம் மக்களை. அதுக்கு முன்னால் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். இது இந்த அணில் பழம் ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்சதுன்னு சொல்கிறாங்க மக்களை. அதாவது என்ன மருத்துவ குணம்னு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களை. அப்படியே பாருங்கள் எவ்வளோ அருமையாக அழகாக இருக்குது பாருங்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி அரிய வகை வீடியோ தான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இன்னும் அரிய வகை நிறைய விஷயங்களை நாங்கள் பண்ணுவோம். நான் பாருங்கள் நம்ம கையில் எடுத்து பார்க்குறோம் பாருங்கள். கையில் எடுத்து பார்த்து இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு உள்ளே இருக்கிற இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் நம்ம தெரிஞ்ச ஒரு நபர் தான் நமக்கு இதை அறிமுகப்படுத்திகிட்டு இருக்காங்க. பாருங்கள் இது யாருன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட்டை போடுங்க மக்களை. பாருங்கள் இங்கே பாருங்கள் அழகாக எடுத்து அது வழ குழன்னு என்னத்தையோ இருக்குது. அண்ணா போச்சு கீழே போச்சு பாருங்கள். ஐயையோ. அப்போ இன்னொரு பழத்தை எடுத்து பார்த்தா தான் நமக்கு புரியும். அங்கே பாருங்கள் அருமையாக பறித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த பாருங்கள் பழம் எவ்வளோ வயலங்கரையில் எவ்வளோ அருமையாக நிற்க பாருங்கள். இந்த மாதிரி பழம் யாராவது பார்த்தாங்கன்னா சொல்லுங்கள் மக்களை. முக்கியமாக 90s கிட்ஸ் இந்த பழம் அதிகமாக சாப்பிட்ருப்பீங்க. அப்படியே சாப்பிட்ருந்தா அப்படியே ஒரு லைக்கை போட்டுட்டு அப்படியே ஓடி போங்க மக்களை. இங்கே பாருங்கள் மறுபடியும் வள கொழ இதுதான் நமக்கு வழ கொழ அப்படி அந்த டேஸ்ட்டை பாருங்கள் மக்களை. டேஸ்ட்டை எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டீங்கன்னா டேஸ்ட்டை சொல்லுங்கள் மக்களை. இங்கே பாருங்கள் முக்கியமாக நீங்கள் இதில் ரொம்ப உஷாராக இருக்கணும். வயலங்கரையில் கிடைக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடக்கூடாது. முக்கியமான ஆள் ஒருத்தர் வருவார் பார்த்துடுங்க. அது என்னன்னு நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கே தெரியும். அப்படியே நம்ம வீடியோவுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க மக்களை. பார்ப்போம் மக்களை.